வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு சின்ன பையன் ரொம்ப நாளாக பேசுகிறதே இல்லை. என்னடா பேசாமே இருக்கானேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அவங்க அம்மா அப்பாக்கெலாம் ரொம்ப பயமாயிடுது. பையன் பேசவே இல்லை, இப்போ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா டாக்டர்ஸ்கிட்ட ஊரில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்கிட்டும் போய் காமிக்கிறாங்க. யாருக்குமே அவனுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லவே முடியல. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அவரை வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அதான் எல்லாருமே பார்த்தாச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் உங்களோட எஃபர்ட்டும் போடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து டெய்லி வீட்டுக்கு வராரு, வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு, அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. எதுக்குமே அந்த பயனே ஆகலை. அப்புறம் ரொம்ப நாள் இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிட்டேங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரே ஒரு கடைசி தடவை அந்த பையன்கிட்ட மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் வந்து எல்லா மெத்தடும் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன், நான் எல்லாமே செக்கும் பண்ணிட்டேன், உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது, உனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, ஆனால் நீ பேச மறுக்கிற, நீ ஏன் பேச மறுக்கிறன்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது பயமாக இருக்கா, இல்லை உனக்கு ஏதாவது பேசினா பிரச்சனை வருதா, யாராச்சும் அடிக்கிறாங்களா, யாராவது மிரட்டினாங்களா, என்னன்னு எனக்கு தெரியல, நீ அதை மட்டும் விளக்கமாக சொல்லிடு, நான் போகிறேன் அப்படின்னோடனே அந்த பையன் வந்து கேட்டுட்டு என்ன சொல்கிறாப்புல, அதை பையன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காப்புல. பார்த்துட்டே இருக்கும்போது இது எல்லாருமே கவனிக்கிறாங்க, என்ன அந்த பையன்தான் பேச முடியாது, இவர் என்ன இவ்வளோ வார்த்தைகள் கேட்குறாரு, அந்த பையன் எப்படி பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, அப்போ அந்த பையன் திடீர்னு வாயத்தன்னு சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து எல்லாமே பேச தெரியும், எதுவும் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு வந்து நிறையா டைம் தோணியிருக்கு, பேசாமல் இருக்கும்போது தான் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு தோணுச்சு, எப்போ நான் பேசுகிறது நான் மௌனமாக இருக்கிறதோட பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அப்போ நான் பேசுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார். இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க இவன் பேசலன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க எந்நேர பார்த்தாலும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதுவே வந்து அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். அவன் முடிவு பண்ணிட்டேன், நான் என்னோடய பேச்சு வந்து இந்த வீட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் பேசணும், எப்பொழுதுமே பேசக்கூடாதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பேசி தள்ளுவாங்க, எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. அதை கேட்டுட்டோ என்னமோ தெரியல, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவாங்க. இப்படி கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா பேசி டயர்டாகி கூட இவங்க பேசுறதை நிறுத்தியிருக்கலாம். இந்த கதையை கேட்டோடனே எனக்கு வந்து அதுதான் தோணுச்சு. ஸோ நம்ம வந்து பேசுகிறது, வாய் இருக்குது பாருங்கள், எல்லா உறுப்புகளும் 2 இருக்கும்போது ஏன் வாய் மட்டும் 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் வந்து அளவாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவாக பேசுகிற விஷயத்த மறந்துட்டு என்ன பார்த்தாலும் சேட்டர் பாக்ஸ் டப 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 டபன்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து வலிமையான வார்த்தைகளோ ஒரு ப்ராப்பரான வார்த்தைகளோ வரதே இல்லை, நிறையா வந்து உளறி கொட்டுறோம். உளறி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை சிந்திச்சு பேசணும் அப்படின்னா நம்ம வார்த்தைகளும் பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை கவனித்தாவே நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். எப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை கவனிக்காமல், நம்மளை வந்து ஒரு பொருட்டே படுத்தாமல், மதிக்காமல் இருக்காங்களோ அது நமக்கு ரொம்ப லோ எஸ்டீம் கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களோட வாயை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வாயினால் பல பேர் உங்களை பற்றி கவனிக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் வாயினால் நீங்களே கெட்டு போகாமல் இருக்கணும். ஓகேயா?